வருவாய் ஆஃபீஸிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 45,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா 2/6/2024. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுதும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. ஸோ காய்ஸ், இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோடு நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும். அதோட இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பப்ளிக் ஃபைனான்ஸ் அண்ட் பாலிசி ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். அந்த லிங்க்கை கிளிக் பண்ண டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இந்த பேஜில் வந்து உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இதுதான் நம்மளுடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பப்ளிக் ஃபைனான்ஸ் அண்ட் பாலிசியிலேருந்து உங்களுக்கு டேரெக்டாக வந்திருக்கு. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுக்கு இந்த ஜாபில் ஏதாவது டவுட்டு அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் இவங்க கொடுத்துருக்கிற இந்த டெலி நம்பருக்கு வந்து கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2/5/2024 அன்னைக்கு தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இதுக்கான ஹெட் குவார்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா நியூ டெல்லியில் தான் இருக்கும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க பாருங்கள், சீனியர் அசிஸ்டண்ட் ஆஃபீஸருக்கு ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. சேலரி வந்து 67,700 ரூபாயிலிருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ரிசர்ச் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 56,100 ரூபாய் வரைக்கும் ஸ்டார்ட் ஆகும். ஈஸ்ட் ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 56,100 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அக்கௌண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. 44,900 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். சூப்பரண்டன்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் இவங்க பார்த்தீங்கன்னா 44,900 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் சீனியர் லைப்ரரி இன்ஃபர்மேஷன் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 35,400 வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25,000 கிடைக்கும். டிரைவர் கார்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 25,000. டிரைவர் கார்டு 2 பொறுத்த வரைக்கும் 90,000 கிடைக்கும். மெயில் கார்டு, அதாவது இது மெயில் கார்டு தான், மெயில்னு மட்டும் எழுதியிருக்காங்க. மெயில் கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18,000 ரூபாய் வரைக்கும் உங்கள் ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். மெசஞ்சர் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா என்ட்ரி ஜாப் தான். 18,000 ரூபாயிலேருந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட்டில் கிளிக் பண்ணி டைரெக்டாக உள்ளே போனீங்கன்னா அதில் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து டவுன்லோட் ஆயிரும். சரிங்களா? கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பாருங்கள், கான்டாக்ட் நம்பரெல்லாம் கொடுத்துருக்காங்க. மெயின் பிரான்ச் எங்கே இருக்குது அதையும் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுக்கு ஷார்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா NIPFP அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ், அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இந்த கவர்மெண்ட்லேருந்து தான் உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனே வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? சீனியர் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏஜ் எவ்வளோ இருக்கணும்னா 45 இயர் வரைக்கும், அதாவது 18 வயசுலேருந்து 45 இயர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு மேக்ஸிமம், அதாவது குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தா போதும். 10 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் வந்து நீங்கள் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது போஸ்ட் கிராஜுவேட் உமன் ரிசர்ச் மேனேஜ்மெண்ட்டுக்காக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. ரிசர்ச் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குது. இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா BE படிச்சிருக்கலாம், BTech படிச்சிருக்கலாம். அப்படி இல்லையா BTechல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸோ அல்லது டெக்னாலஜியோ நீங்கள் படிச்சிருந்தா ஓகே. அப்படி இல்லைன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சிருந்தா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. MCA படிச்சிருந்தாலும் ஓகே. அதாவது MCAன்னா மாஸ்டர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நீங்கள் படிச்சிருந்தாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். MSCயில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸோ அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ நீங்கள் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். BSCயில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ நீங்கள் படிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க.
சரிங்களா. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கன்ஃபார்மாக இருக்கணும்னு கிடையாது, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸிக்யூட்டிவ் அதாவது எஸ்டேட் ஆஃபீஸரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலர் ஆஃப் டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும், 10 இயர் உங்களுக்கு சர்வீஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அக்கௌண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 40 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது பேச்சுலர் ஆஃப் டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லையா நீங்கள் 3 இயராவது உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சூப்பரண்டன்ட் ஆஃப் கம்ப்யூட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. 40 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் இதில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு அப்படி இல்லைன்னா டெக்னாலஜி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நீங்கள் படிச்சிருந்தா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 4 இயர் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாஸ்டர் கம்ப்யூட்டர் அப்ளிகண்ட் அதாவது எம்சிஏ நீங்கள் படிச்சிருந்தா ஓகேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நீங்கள் படிச்சிருந்தா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். சரிங்களா. பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா அதுவும் சேம் அதுதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் லைப்ரரி இன்ஃபர்மேஷன் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 35 இயர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மாஸ்டர் டிகிரி நீங்கள் படிச்சிருந்தா ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 55% உங்களுக்கு மார்க் இருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அல்லது பேச்சுலர் ஆஃப் டிகிரியில் வந்து லைப்ரரி இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் நீங்கள் படிச்சிருந்தா நீங்கள் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிளர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 32 இயர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 1 இயர் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் அதாவது எம்எஸ் ஆஃபீஸை பற்றி உங்களுக்கு நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேணும். டிரைவர் கார்டுக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் 30 இயர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணாலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவி டிரைவிங் லைசன்ஸ் வேணும். டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். மோட்டரை பற்றி உங்களுக்கு ஜென்ரல் நாலேஜ் இருக்கணும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு 3 இயர் அதாவது நீங்கள் சிவிலில் வந்து நீங்கள் 3 இயர் நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தால் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க. மேல் கார்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 இயர் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அதாவது நீங்கள் ஸ்கூல் முடிச்சவங்க இருக்கீங்களா அவங்க கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தி நாலேஜ் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மெசேஞ்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 இயர் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் 10th முடிச்சிருந்தாலே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் ஹிந்தி தெரிஞ்சிருந்தால் நீங்கள் 10th சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத இவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு எப்படி நீங்கள் சென்ட் பண்ணணும், எவ்வளோ நேரத்துக்கு உங்களுக்கு இது இருக்கும் அப்படின்ற சொல்கிறத கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிறது இந்த இடத்துல தான் அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் மெயில் ஐடிலையும் சென்ட் பண்ணலாம். அப்ளிகேஷன் ஆஃப் போஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் போஸ்ட் பண்ணி நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். போஸ்ட் மூலமாக நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அல்லது நீங்கள் இந்த மெயில் ஐடிலையும் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மெயில் ஐடியில் நீங்கள் சென்ட் பண்ணாக்க அதுலேயே உங்களுக்கு அட்மிட் கார்டுலேருந்து உங்களுக்கு ரிசல்ட்லேருந்து எல்லாமே உங்களுக்கு அந்த மெயில் ஐடிக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் மெயில் ஐடி கொடுக்குற போது உங்களுக்கு கொஞ்சம் பார்த்து கொடுங்க. எது ஒர்க் ஆகுதோ அந்த மெயில் ஐடி மட்டும் கொடுக்க பாருங்கள். சரிங்களா. மெயில் ஐடியும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அட்ரஸ்ஸு அதாவது போஸ்ட் மூலமா நீங்கள் அனுப்புனீங்கன்னா அந்த அட்ரஸ் வந்து நீங்கள் பர்மனெண்ட் அட்ரஸ் எதுவோ அதை கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ரீகால் பண்ணுற போது உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் அதாவது அந்த லெட்டர் வந்து உங்கள் வீடு வந்து சேரும். இதுதான் நமக்கான அப்ளிகேஷன் ஃபார்மு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் நேம் கேட்டிருக்காங்க, ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க, டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, அதையும் போட்டுக்கோங்க. ஜென்டர் மேலா ஃபீமேலா அதாவது நேட்டிவிட்டி கேட்டிருக்காங்க. ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து உங்களுக்கு எல்லாமே கேட்டிருக்காங்க. நீங்கள் 10th படிச்சிருந்தா 10th, டிகிரி படிச்சிருந்தா டிகிரி, பிகாம், பிஇ,
பிஎஸ்சி இந்த மாதிரி நீங்கள் எது படிச்சிருந்தாலும் சரி, சயின்ஸ் டெக்னாலஜி எது படிச்சிருந்தாலும் சரி, அதோட பாசிங் இயர்லேருந்து எல்லாமே நீங்கள் எழுதி ஆகணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள்கிட்ட இருந்தால், எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்போ இருந்து எப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணீங்க, எந்த இயர் வரைக்கும் ஒர்க் பண்ணீங்க, உங்களுக்கு சேலரி வந்து உங்களுக்கு பேசிக் பே வந்து எவ்வளோ இருந்துச்சு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும், இந்த மெயில் ஐடிக்கு தான் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ காசு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். 10th படித்தவங்களுக்கும் டிகிரி டிப்ளமோ இவங்க படித்தவங்களுக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். இந்த வெப்சைட்டில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ காய்ஸ், தேங்க்யூ.